50 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு. இது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஏரியா பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். 2007 நான் ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் டைரக்டர் இருந்தேன். அந்த கம்பெனிக்கு ஒரே நாள்ல 1 கோடி 5 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுத்தேன். 1500 சேல்ஸ் இன் a single day. எப்படி? அதோட சீக்ரெட் என்ன? இது லக்கா இல்ல இது மோட்டிவேஷனா? எதுவுமே இல்ல. இதுல ஒரு கோர் பிரின்சிபல் இருக்கு. அதுதான் என்ன? மாஸ்டர் சேல்ஸ்மேன்ஸ் ஒரு ஆள் போய் ஓட மாட்டாங்க. they build a strategy, they build a system. ஒரு சிஸ்டம் பில்ட் அப் பண்ணுவாங்க. சோ அந்த சிஸ்டம் த்ரூ சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். சோ நான் இந்த வருஷம் 50 லட்சம் earn பண்ணனும்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறேன். அதுதான் என்ன? ஒரு சேல் ஒரு டைம். நான் ஃபோக்கஸ் பண்றது டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் நான் இதை எக்ஸாக்ட்டா எப்படி பண்ணணும்னு காமிக்க போறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கனவுகளோட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்ல நான் ஒரு நம்பர் இருக்கேன். அந்த 50 லட்சத்தை earn பண்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 50 லட்சத்தை வந்து 12 மாசமா பிரிங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லா 4.16 lakhs per month வருது. அதை வந்து 25 டிவைட் பண்ணுங்க. 25 டேஸ் 30 டேஸ்ல சாட்டர்டேஸ்ல விட்டுருங்க. சாட்டர்டே சண்டே விட்டுட்டு 25 டேஸ் அப்ராக்சிமேட்டா. சோ ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 16,000 rupees வரும். அப்ராக்சிமேட்டா 17,000 கூட சொல்லலாம். 17,000 rupees per day. சோ இப்போ என்னோட கோல் வந்து 15 lakhs per year கிடையாது, 17,000 rupees per day இப்படி சம்பாதிக்கணும். இதை நீங்க இன்னும் கூட கால்குலேட் பண்ணலாம். by 10 அப்ராக்சிமேட்லா 1,700 rupees per hour. நான் இது 50 லட்சம் earn பண்ணேன்னா ஒரு 3 இண்டஸ்ட்ரி எனக்கு ஃபேவரட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். நான் ஏற்கனவே earn பண்ணியிருக்கேன். அதில் ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா earn பண்ணும். 2004 அந்த டைம்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கமிஷன்ஸ் பெருசா இருக்கும். கோர்ஸ் பெங்களூர்ல இருக்கீங்கன்னா மினிமம் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். ஸோ உங்களுக்கு மினிமம் 1% 2% கிடைக்கும். போத் த சைட்ஸ், 2 பார்ட்டிலையும் கிடைக்கும். கமிஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் இதுல ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா லாங் வெயிட்டிங் பீரியட்ஸ், சைட் விசிட்ஸ், ஃபாலோஅப்ஸ், நெகோசியேஷன்ஸ். மார்க்கெட் பெருசு, நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. ஒரே டீல் பெருசா இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு 10 கோடி ரூபாயோட ப்ராஜெக்ட் நான் வச்சிருக்கேன், இல்ல 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். எவ்வளவு நாளா வச்சுட்டே இருக்காங்க. பட் இங்க சேல்ஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி நடக்கிற சேல்ஸ் கிடையாது. கொஞ்சம் நிறைய அலைய வேண்டி இருக்கும் அதுல. சோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இது ஒரு நல்ல பிசினஸ் தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரிங் இன்கம் இருக்கு. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸோட அவேர்னஸ் தெரியாது. சோ நம்ம கரெக்டா அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை பிட்ச் பண்ணோம்னா நிறைய பேரை க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய ஃபேமிலிஸ் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். லாங் டர்ம் வெல்த், ஏன்னா பாசிவ் இன்கம் இருக்குது இதுல. உங்க கிளையண்ட் வந்து அவங்க ரெடியூ பண்ண உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ண போறோம். ட்ரஸ்ட் பில்டிங், நிறைய டைம் கன்சம்ஷன். அவங்க டைம்ல கூடுவாங்க, அந்த டைம்ல போகணும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இதுல. எகெயின் ஒரு லாங்கர் சைக்கிள். அப்போ வேற என்னதான் சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற ப்ரெசென்ட் ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல நிறைய பேர் தப்பான முடிவில் போயிட்டாங்க. அந்த தப்பான முடிவில் போற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி பயம். உலகம் ஃபுல்லா, நான் இந்தியா மட்டும் சொல்லுவோம், உலகம் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க டேட்டாபேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு. வெறும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுனவங்க மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். அண்ட் இன்னைக்கு எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும். பர்டிகுலரா மொபைல் அடிக்ஷன், ஸ்ட்ரெஸ், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெல்த் கண்டிஷன் கூட வந்து டிட்டேட் ஆகுது. சர்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு பிரச்சனை இருக்காங்க. இப்போ இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேக் நாங்க கொண்டு வரோம். இதுல பியூட்டி என்னன்னா இதோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து வெறும் 2,500 rupees ஒரு வருஷத்துக்கு. ஓகே, இட்ஸ் ரினியூவல் ப்ராடக்ட். அப்போ என்ன பியூட்டினாக்கா 2,500 rupees. இன்ஃபேக்ட் நான் ரெஸ்டாரண்ட் போனா 2,500 rupees செலவு பண்ணலாம். 2,500 rupees உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகுதுன்னா இந்த பேக் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. இதுல எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்கம் ஒன்று இருக்கு. ஒரு 500 rupees கமிஷன் கிடைக்குது. 20% கமிஷன் கிடைக்குது. இந்த 2,500 rupeesல 500 rupees கிடைக்குது. இது ஒரு இன்கம். நெக்ஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் இன்கம் 250 rupees. சோ பியூட்டி என்னன்னா இது பாசிவ் இன்கம். சோ அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெனியூ பண்ணாங்கன்னா அந்த அடுத்த வருஷமும் அந்த கமிஷன் நமக்கு திருப்பி கிடைக்கும். இயர் ஆஃப்டர் இயர். ஒரு பையன் வந்து இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல வாங்குறாங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி 10 வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த 10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரினியூவல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க பியூட்டி என்னன்னா ஒரு மாஸ்டர் சேல்ஸ்மேனா இருந்தா எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட பழைய ட்ராக்கர் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே நாள்ல 1 கோடி 5 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுத்தேன். நான் சிங்கிள் அதை விக்கல. கிட்டத்தட்ட ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1,500 சேல்ஸ் கொடுத்தோம். அதனாலதான் அந்த பிசினஸ் எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சு. ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதை நம்ம இப்படி பண்ண போறோம். ஸோ ஒரு சாதாரண ஆள் என்ன யோசிப்பாங்க, நான் ஒரு ஆளை விற்கணும், ஒரு ஸ்டூடெண்டா விற்கணும். இது சாதாரண ஆள் யோசிக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி போவாங்க, ஒரு பேரண்ட் பின்னாடி போவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சேல், இல்லைன்னா ஒரு பேரண்ட் ஒரு சேல் அண்ட் ஒரு கமிஷன் வெறும் 500 ரூபாய். இதுல என்ன பெருசா இன்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. பட் நான் பாக்குற விதம் வேற. ஸோ ஒரு மாஸ்டர் சேல்ஸ்மேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறது எப்படின்னாக்கா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னு வந்து நீங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுங்க. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், நிறைய டைம் எடுக்கும் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு. பட் அதே இது யார்கிட்ட ஆல்ரெடி நெட்வொர்க் இருக்கு அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.
That's a beauty. For example சொல்லனே ஒரு டியூஷன் சென்டர் இருக்கு, இல்ல கோச்சிங் சென்டர் இருக்கு, நீட் சென்டர், அபாக்கஸ் சென்டர்ஸ், நிறைய கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மினிமம் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றீங்க, நீங்க அவங்களுக்கு போய் பிட்ச் பண்றீங்க. நீங்க அவங்கள்ட்ட பிட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, 100 பேர். அப்ப அவங்க 100 பேருக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன 100 பேருக்கு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 rupees, 50,000 உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் செகண்ட் நீங்க என்ன ப்ரோமோட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறனால டியூஷன் சென்டரோட நேம் நம்பர் 1 ஆகும். ஏன்னா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 10 days மணி பேக் கேரண்டியோட இருக்கு. கிட்டத்தட்ட என்னோட 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 18 years of experience, and கிட்டத்தட்ட more than 10,000 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் இது வரைக்குமே யாருமே எங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட இந்த காசு வாங்குனதும் கிடையாது. அண்ட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா we are coming with almost 70% discount. அதனால தான் வந்து 2,500. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா it's close to 7,500 actually original cost. But short time வந்து பாத்தீங்கன்னா we are making it 2,500 rupees. So நம்ம யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம், டியூஷன் சென்டர்ஸ், அபாக்கஸ் சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், நீட் கோச்சிங் சென்டர்ஸ், ஜேஇ கோச்சிங் சென்டர்ஸ், நிறைய. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே எங்க கிடைக்கும், நெட்ல போய் உட்கார்ந்து நீங்க கிளவுட்ல போய் நீங்க உட்கார்ந்து வச்சீங்களேன், பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து உலகத்தை ஃபுல் டேட்டாபேஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கோச்சிங் சென்டர்ஸ் நம்பர்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். நீங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம். கால் பண்ணி இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்க பிரீஃப் பண்ணீங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் எடுப்பாங்க. இப்போ எடுக்கிறனால அவங்களுக்கு ஒரு 50,000 கிடைச்சு, சொன்ன மாதிரி 100 ஸ்டூடெண்ட்ஸ்னா 50,000 கிடைச்சு. பட் இங்க என்னன்னா நமக்கு லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. இந்த லீடர்ஷிப் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% ஆஃப் தட். ஓகே, சோ 25,000 rupees கிடைக்குது. ஓகே, அவனுக்கு 50,000 கிடைச்சா பாதி 50%. சோ 25,000 நமக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு ஒரு டியூஷன் சென்டர் நான் டார்கெட் பண்ணேன்னா எனக்கு 25,000 கிடைக்குது. சோ ஒரு நாளைக்கு நான் ஒரு டியூஷன் சென்டர் டார்கெட் பண்ணா கூட ஐ அம் ஆல்ரெடி அச்சீவிங் மோர் தென் தட். ஏன்னா நம்மளோட டார்கெட் என்ன 16,000 to 17,000 rupees per day. சோ ஒரு டியூஷன் சென்டர் டார்கெட் பண்ணா கூட 25,000 rupees எனக்கு கிடைக்குது. சிம்பிள் கால்குலேஷன். இங்க பியூட்டி என்னன்னா இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணல, சிஸ்டம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிஸ்டம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல நம்ம பிளக் இன் பண்றோம். அண்ட் இதுல ஏதாவது லாஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குறது நம்ம பசங்களுக்காக, நம்ம ஃபியூச்சருக்காக, கரெக்டா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லாஸ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, இது என்னோட பசங்களுக்காக நான் வாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2,500 rupees ஒரு வருஷத்துக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் இதனால எனக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இருக்குது, க்ளோஸ் டு 50 lakhs per annum. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்மார்ட் பிசினஸ். டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள், லைக் கிளவுட் இருக்கு, ஓகே, வாட்ஸ்அப் இருக்கு, ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம கரெக்டா இதை ஃபைன் டியூன் பண்ணோம்னா நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ஈஸியா 50 லட்சம் சம்பாதிக்க முடியும் வருஷத்துக்கு. இங்க வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த பாசிவ் இன்கம் எப்படி earn பண்றது அண்ட் என்ன மாதிரி டியூஷன் சென்டர் டார்கெட் பண்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வெறும் இந்தியாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிகாஸ் நானே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் அந்த டியூஷன் சென்டர்ஸ் டார்கெட் பண்ண சொல்றேன், இல்லை அபாக்கஸ் சென்டர்ஸ் டார்கெட் பண்றேன்னா ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரஸ்ட் வரணும். ஸோ ஒருத்தங்கள்ட்ட போய் நீங்க ட்ரஸ்ட் பில்ட் அப் பண்றதுக்கு டைம் எடுக்கும். நான் வேற மாதிரி சொன்னோம்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் விற்கிறதுக்கும் அதே half an hour to 45 minutes டைம் எடுக்க போகுது. அதே இது நீங்க ஒரு டியூஷன் சென்டர் டார்கெட் பண்ணல, கோச்சிங் சென்டர் டார்கெட் பண்ணும்போது அதே 45 minutes to half an hour எடுக்க போகுது. ஸோ சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க டார்கெட் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போற கமிஷன் வெறும் 500 rupees. பட் இங்க நீங்க டியூஷன் சென்டர் டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற கமிஷன் 25,000 rupees. ஸோ இங்கே நான் சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி, அட் த சேம் டைம் அது கஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் அதை கரெக்டா நீங்க புடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்க லெவல் வேற. அது மட்டும் கிடையாது, ஈவன் இன்ஃபேக்ட் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டியூஷன் சென்டர் நீங்க ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணுங்க, நீங்களும் வரலாம் அதுக்குள்ள. அண்ட் நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்கூல் ஓனரா இருக்கீங்க, உங்க பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேக் வேற லெவல். ஸோ இது வெறும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ஸ். ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை மாட்டேன் நமக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் தப்பான முடிவில் எடுக்கும் போது அவங்க ஒரு நோட் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆர் யூ ரெடி டு மேக் எ டிஃபரன்ஸ் இன் சம் ஒன்ஸ் லைஃப்? ஒருத்தவங்க மேல ஒரு லைஃபை காப்பாற்றணும் ஆசை இருக்கா, ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை காப்பாற்றணும் ஆசை இருக்கா? எஸ், பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சேல்ஸ் டிப்ஸ் வேணும், பிளஸ் உங்க கம்பெனியோ இல்லைன்னா உங்க ஆர்கனைசேஷன் அடுத்த லெவலில் கொண்டு போகணும், இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் டூ கால் மீ அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட். ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ.